السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: كل بني آدم خطاء وخير الخطائين التوابون أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வின் கிருபையினால் ரமலான் மாதத்தினுடைய பாதி பொழுதை நாம் கலந்து விட்டோம். அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா மீதமுள்ள ரமலானுடைய நாட்களை நமக்கு சலாமத்தாக ஆக்கி தருவானாக. ஆமீன். அன்பானவர்களே, நமக்கு தெரியும், ரமலான் மாதத்தினுடைய 3 பங்குகள், 3 பகுதிகள். முதல் 10 ரஹ்மத்திற்கும், இரண்டாவது 10 பாவ மன்னிப்பிற்கும், மூன்றாவது 10 நரகத்திலிருந்து விடுதலை கேட்பதற்குமான ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிறான். அதிலே அநேகமாக இரண்டாம் 10 பாவ மன்னிப்பிற்குரிய அந்த 10 நாட்களில் 6 நாட்களை சுமார் நாம் கடந்து விட்டோம். மீதம் ஒரு 4-5 நாட்கள் இருக்கின்ற இந்த நிலையிலே அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா இடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பை கேட்போம். நம்முடைய நாவு அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லா என்ற வார்த்தையை உச்சரிக்க வேண்டும். அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி என்றோ அல்லது அல்லாஹும்ம ஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் என்ற திக்ரையோ அதிகமாக நம்முடைய நாவு உச்சரிக்க வேண்டும். அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. அன்பானவர்களே, திருக்குர்ஆன் நல்லவர்களை பற்றி கூறுகிறது. நல்லவர்களை பற்றி கூறும் பொழுது, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், தெரியாதனமாக ஏதாவது ஒரு தவறை செஞ்சிட்டாங்கன்னா, மானக்கேடான ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாங்கன்னா, அல்லது ஏதாவது ஒரு தீங்கை செய்து விட்டால் என்றால் ஜக்கருல்லா, உடனே அவங்க அல்லாஹ் நினைவு கூர்ந்து ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ்விடத்தில் உடனே அவங்க பாவ மன்னிப்பு கேட்பார்கள் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் மனிதர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், குல்லு பனி ஆதமுன் ஹத்தாவுன், எல்லா ஆதமுடைய மக்களும் பாவத்திற்குரியவர்கள், பாவத்தை செய்பவர்கள். ஹைருல் ஹத்தாயின அத்தவாபுன், பாவம் மன்னிப்பு எல்லாரும் செய்யக்கூடியது இயல்புதான். அந்த பாவம் மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக கேட்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, திருக்குர்ஆன் 2 கேட்டகரியான நபர்களை கூறுகிறது. முதல் கேட்டகரி சூரத்தின் நிசாவில் சொல்கிறது, அவர்களுக்கு பாவம் உண்டு, பாவம் மன்னிப்பு உண்டு. ஒருத்தவங்களுக்கு பாவம் மன்னிப்பு உண்டு என்று ஒரு கேட்டகரி. அடுத்த வசனத்திலே கூறுகிறார், நல்லா இவர்களுக்கு பாவம் இல்லை, பாவம் மன்னிப்பு இல்லை, தௌபா இல்லை. அந்த 2 பகுதிகளை நாம் பார்க்க வேண்டும் என்றால், இன்னமத் தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின், பாவம் மன்னிப்பு யாருக்கு கிடைக்கும் என்றால், ஏதோ ஒரு காரணத்தினால தெரியாம பாவத்தை செஞ்சிட்டார், சரி செஞ்சிட்டாரு, அதுக்கப்புறம் என்னன்னா அல்லாஹ்விடத்துல சும்ம யதூபூன மின் கரீப், உடனடியாக அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பை கேட்கிறார். சீக்கிரமா சமீபத்தில் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறார். அவருக்கு அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு இருக்கிறது, தௌபாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான் என்று திருக்குர்ஆன் அடையாளப்படுத்துது. அடுத்த வசனத்துல சொல்றான், யாருக்கு தௌபா இல்லைன்னா வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத், ஒருத்தர் பாவம் செய்கிறாரு ஆனால் அவரை மன்னிக்க மாட்டோம், அவங்களுக்கு தௌபா இல்லை. யாருன்னா ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மவுத், பாவத்தை நல்லா செஞ்சுட்டு கடைசியாக மவுத்து வரும் பொழுது இன்னி துபுத்துல் ஆன், இப்போ நான் மன்னிப்பு கேட்குறேன்னு அந்த நேரத்தில் அல்லாஹ்கிட்ட யார் கேட்குறாங்களோ அவங்கள அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. இப்போ பாவத்தை செய்தவர்கள் உடனடியாக பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் மன்னிப்பதாகவும்,
பாவத்தை செய்துவிட்டு கடைசியாக மௌத்தை பார்க்கும் பொழுது, சக்கராத்தில் இருக்கும் பொழுது, ஆக்சிடென்ட் ஆகி படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது, அல்லது இதுக்கப்புறம் நம்ம உயிர் வாழ மாட்டோன்ற அளவுக்கு நம்ம ஒரு நெருக்கடியான நிலைமையில இருக்கும் பொழுது, இப்போ அல்லாஹ் என்ன மன்னிச்சிருந்தா தெரியாம செஞ்சுட்டேன் என்று கெஞ்சுபவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்றும் திருக்குர்ஆனிலே சூரத்து நிசாவிலே கூறுகிறான். அந்த முதல் வார்த்தை சொல்லும் பொழுது சீக்கிரமா தௌபா கேட்பவர்களை மன்னிப்பான் என்று ஒரு வசனம் வருதில்ல, அந்த ஆயத்துக்கான விளக்கத்தில் மார்க்க அறிஞர்கள் எழுதுறாங்க, சீக்கிரமாக தௌபா கேட்கறது ஒரு 2-3 கேட்டகரி இருக்குது. ஒன்று, பாவத்தை செஞ்சிட்டாரு தெரியாமல், செஞ்ச உடனே அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு இது பாவம், இது தவறு, உடனே அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கறது, இதுவும் சீக்கிரம்தான். இல்லை, செஞ்ச தவறுக்கு அன்றைக்கு இரவில் பாவ மன்னிப்பு கேட்குறாரு, இதுவும் பிரச்சனை இல்லை. 1 வாரம் 1 மாதம் உடனடியாக எப்போ ஞாபகம் வருதோ கேட்குறாரு, பிரச்சனை இல்லை. கடைசியாக சொல்கிறார்கள் மார்க்க அறிஞர்கள், எது வரைக்கும் தள்ளி போடலாம் அப்படின்னா, வேணும்னா அந்த வருஷத்துடைய ரமலான் வரைக்கும் தள்ளி போடலாம். போன வருஷத்துலேருந்து செஞ்ச பாவத்துக்கு அதிகபட்சமாக அந்த வருடத்தினுடைய ரமலான் வரை அந்த பாவ மன்னிப்பை தள்ளி போட்டு, குறைஞ்சது அந்த ரமலான்லையாவது அல்லாஹ்விடத்தில் தௌபாவை கேட்டுருணும். இந்த ரமலானிலே அல்லாஹ்விடத்தில் தௌபாவை கேட்டு அந்த தௌபாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நமக்கு திருக்குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அன்பானவர்களே, இந்த ரமலான் மாதம் நமக்கான நல்ல வாய்ப்பு. நம்முடைய பாவ மூட்டை எல்லாத்தையும் கழிப்பதற்கு, இறக்கி வைப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பாக அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அநேகமாக பல முறை நாம் கேள்விப்பட்டிருப்போம், ரமலான் என்ற வார்த்தைக்கான அர்த்தமே ரம்ல் என்றால் கரிக்குதல், அழித்தல். பாவத்தை கரிக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அப்பேற்பட்ட ஒரு மாதத்தில் இருக்கும் பொழுது, அந்த மாதம் நம்மை விட்டு கடக்கும் பொழுது, நம்முடைய பாவம் மன்னிப்பு பெற்றவர்களாக நாம் ஆக வேண்டும். அப்போதான் பாக்கியசாலிகள். அப்படி இல்லை, இந்த மாதம் ரமலான் நம்மளை கடக்கும் பொழுதும் இதற்கு முன்னாடி இருந்த மாதிரி நம்மளுடைய பாவம் நம்மகிட்டே தான், அந்த மூட்டை நம்மகிட்டே தான் இருக்குதுன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் நஷ்டவாளிகள், அவர்கள் கை சேதப்பட்டவர்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உள்ளாவார்கள் என்ற அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களில் வருகிறது. எனவே அல்லாஹ்விடத்தில் தௌபாவை கேட்க வேண்டும். சரி, நான் சின்ன பாவம் செஞ்சிட்டேன், பெரிய பாவம் செஞ்சிட்டேன், ஒவ்வொருடைய மனது சொல்லும் அல்லவா, ஒவ்வொருடைய உள்ளம் சொல்லும் அல்லவா, நான் பெரிய பாவம் செஞ்சிட்டேன், எனக்கெல்லாம் எப்படி அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு இருக்குது, நான் பெரிய பாவம், ஒவ்வொருடைய உள்ளம் சொல்லும், அவங்களுக்கு தெரியும், அல்லாஹ் அறிவான். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்வதும் சரி, அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே மீண்டும் மீண்டும் சொல்வதும் சரி, இந்த உம்மத்துக்கு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஷிர்க்கை தவிர எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். கேட்டா ஷிர்க்கை தவிர, அல்லாஹ்விற்கு இணை வைத்தலை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டால், அல்லாஹ்விடத்திலே மனம் வருந்தினால், அல்லாஹ்விடத்திலே கண்ணீரை சிந்தினால், எல்லா பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். மற்ற சமுதாயத்தெல்லாம் வேறெல்லாம் செய்யணும். சில சமுதாயத்தில் போயிட்டு ஒரு ஆற்றுல போய் முங்குனா பாவத்தை மன்னிப்பதாக சொல்வார்கள். இல்லை, ஒரு 100 தேங்காவை உடைச்சா அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கும். இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப அழகானது. இன்னும் சில சமுதாயத்தெல்லாம் இருக்குது, போயிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்க கிட்ட போயிட்டு அவங்களுடைய வழிபாட்டு தலத்தில் இருக்கக்கூடியவங்ககிட்ட போய் சொல்லணும், அவர் கடவுள்கிட்ட சொல்லி பாவ மன்னிப்பு வாங்கி அது இங்கே கொடுப்பாரு. இப்படி கீழ்த்தரமான சில பாவ மன்னிப்புகள் இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா நமக்கு ரொம்ப சூப்பராக ஒரு தௌபா வச்சிருக்கிறான். நான் செஞ்ச பாவத்தை யார்கிட்டே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருவரும் செய்த பாவத்தை நான் இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு யாருக்கிட்டேயும் சொல்ல தேவையில்லை, தேங்காவை உடைக்க தேவையில்லை, கோயில் குளத்தை சுத்த தேவையில்லை. அல்லாஹு தஆலா அருமையான ஒரு வாய்ப்பு நமக்கு என்ன தந்திருக்கிறான்னா, மனம் வருந்தி அல்லாஹ்விடத்திலே சொன்னால் போதும். நம்முடைய உள்ளத்தை வருந்தி இந்த பாவத்தை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று உள்ளத்திலே அல்லாஹ்விடத்திலே கேட்டால் இதுதான் நமக்கான தௌபா. இப்படி ஒரு அழகிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா இந்த ரமலான் மாதத்திலே நமக்கு தருகிறான். அன்பானவர்களே, பாவம் இன்றைக்கு ரொம்ப பெருகிடுச்சு. சிலர்லாம் சொல்கிறது உண்டு, நான்லாம் ஒரு தப்பும் செய்கிறதில்லை, நான் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன். அன்பானவர்களே, இன்றைக்கு பாவம் சர்வசாதாரணமாக பெருகிவிட்டது. எந்த அளவுக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய முக்கியமான சஹாபி. அப்பேற்பட்ட சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்துக்கு கொஞ்சம் வருஷம் கழித்து அவங்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் உஹது மலை அளவுக்கு பெருசாக இருந்த பாவம்லாம் இன்னைக்கு கொசு அளவுக்கு சின்னதாயிடுச்சு. இது சொல்கிறது எப்பன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு கொஞ்சம் வருடங்கள் கழித்து, சில வருடங்கள் கழித்து அவர்கள் அந்த வார்த்தையை சொல்கிறார்கள் என்றால், இன்றைக்கு பாவங்கள்
நம்ம பாவம் செய்யலைனாலும் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு தினந்தோறும் அணுகி கொண்டே இருக்குது. அப்போ தொடர்ந்து ஒருவர் பாவம் செய்வதற்கான சூழ்நிலைகள் அமைந்து கொண்டிருக்கும் பொழுது பாவமும் நமக்கு தொடர்ந்து நடக்குதுன்னா தௌபாவும் நம்முடைய உள்ளத்தில் தொடர்ந்து நடக்கணும், இஸ்திக்ஃபாரும் தொடர்ந்து நடக்கணும். அப்போதான் பாவங்கள் ஒரு பக்கம் வரும் பொழுதும் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கும் பொழுது அதை சரியாக மாறும் என்பதை அல்லாஹு தாலா திருக்குறானிலே நமக்கு சொல்கிறான். அல்லாஹ்விடத்தில் தௌபாவை கேட்கும் பொழுது மனம் விருந்து கேட்க வேண்டும், மனம் உருந்து. ஒரு வயதான ஒருத்தர் வராரு. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வயசானவர், ரொம்ப வயசு. எந்த அளவுக்குன்னா அவருடைய வயது மூப்பின் காரணமாக இந்த கன்னத்தில் உள்ள அந்த புருவத்துடைய தோல் இருக்குதுல்ல, அது கண்ணை மறைக்கும் அளவிற்கு வயசு, ரொம்ப வயதானவர். நாயகத்திலத்தில் கேட்கிறார், நான் செய்யாத குற்றமே இல்லை, நீங்கள் என்னென்ன பாவம் சொன்னீங்களோ எல்லா லிஸ்ட்லேயும் நான் இருப்பேன், நான் செய்யாத குற்றமே இல்லை, எனக்கும் பாவ மன்னிப்பு இருக்குதா, நான் செய்யாத குற்றங்கள் இல்லை எனக்கும் பாவ மன்னிப்பு இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஷிர்க் வைக்கலனா உங்களுக்கும் பாவ மன்னிப்பு இருக்கிறது, ஷிர்க் வைக்கலனா உங்களுக்கும் பாவ மன்னிப்பு இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே பாவ மன்னிப்பை நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவத்தினுடைய நிழல் கூட அவர்கள் மீது பட்டதில்லை, பாவத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினந்தோறும் 70 மர்ரத்தன் 70 முறை அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்வார்கள். சில ஹதீஸ்களில் 100 முறை செய்வார்கள் என்று வருகிறது. பாவத்தினுடைய சூழ்நிலையே ஏற்படாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70லிருந்து 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்றால் பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும் என்று நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, பாவ மன்னிப்பு கேட்பதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா இந்த ரமலானிலே தந்திருக்கிறான். பாவ மன்னிப்பை நாம் பல்வேறு அமல்கள் மூலமாக கேட்கலாம். ஒன்று, இப்போ நம்ம ரமலான் மாதத்தில் குர்ஆன் ஓதுவதன் மூலமாக கேட்கலாம். குர்ஆனை ஓதும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. தராவி தொழுகையின் மூலமாக, நஃபில் தொழுகையின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. திக்ர்கள் மூலமாக, சதக்காக்கள் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்படியே நிறைய வாய்ப்புகள் நமக்கு வந்துட்டு இருக்கும் பொழுது இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே தௌபாவை கேட்கும் பொழுது தனிமையில் கேட்க வேண்டும். தனிமையில் அல்லாஹ்விடத்திலே கேட்பது, தனிமையில் அல்லாஹ்விடத்திலே வருந்துவது, தனிமையிலே கண்ணீரை சிந்துவது, இதைவிட பெரிய ஒரு பாக்கியம் எந்த முஃமினுக்கும் கிடைக்காது. ஐநானி லா தமஸ்ஸுமா அன்னார் அவுகமாக்கால், 2 கண்களை நரக நெருப்பு தீண்டாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்ன 2 கண்கள்? ஒன்று, அல்லாஹுடைய விஷயத்திற்காக போரினுடைய நேரத்தில், இரவு நேரத்தில் கண் விழித்த கண்கள், எதிரியிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக போரில் கண் விழித்த கண்களை நரக நெருப்பு தீண்டாது. இன்னொரு கண்கள் இருக்கிறது, ஐனுன் பாத்தத் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்விற்கு அஞ்சி அல்லாஹ்விற்கு பயந்து கண்களிலிருந்து கண்ணீர் சிந்திய கண்கள். கண்ணீர் சிந்திய கண்களை அல்லாஹு தாலா ஒருபொழுதும் நரகத்திலிருந்து, நெருப்பிலிருந்து, அந்த நெருப்பு படாமல் அல்லாஹு தாலா பாதுகாத்துக் கொள்வார். எனவே தனிமையில் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். தனிமை ஒருவரை அல்லாஹ்விடத்திலே நெருங்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 36வது வயதில் என்ன செய்கிறார்கள் என்றால் ஹிரா கோகைக்கு போகிறாங்க. ஒரு 4 வருஷம் நுபுவத்துக்கு முன்னாடி அல்லாஹ்வை அடைய வேண்டும், குர்ஆனை பெற வேண்டும், நுபுவத்தை பெற வேண்டும். சிம்பிளாக சொல்லணும்னா அல்லாஹ்வை அடைவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்த வழி இஅ்திகாஃப். ஹிரா குகையிலே அவர்கள் இருந்த இஅ்திகாஃப், அந்த இஅ்திகாஃப் அவர்களை அல்லாஹ்விடத்திலே நெருங்க வைத்தது. ஹஜ்ரத் மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌராத்தை பெறுவதற்காக ஊரை விட்டு செல்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் தங்குகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கிறார்கள். எனவே பெரும் நபிமார்கள் எல்லாம் ஊரை விட்டு துரத்தப்பட்ட பொழுது, அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட பொழுது அல்லாஹ்வை நெருங்கினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் என்று ஒருவன் என்று சொல்கிறார்கள், சிலை இல்லை என்று சொல்கிறார்கள். சிலை வணக்கம் பல்கி பெருகி இருந்த காலத்திலே, அவருடைய தந்தையே சிலையை செய்யக்கூடியவராக இருந்த காலத்திலே ஊரை எல்லாம் எதிர்த்து அவர்கள் தனிமையை நாடுகிறார்கள். தனிமையை நாடி அப்போ அல்லாஹ்வை அடைகிறார்கள். அப்போ அல்லாஹ்வை ஒருவர் அடைய வேண்டும் என்றால் தனிமையை கையாள வேண்டும் என்று நமக்கு இந்த வரலாறுகள் எல்லாம் சொல்கிறது. அன்பானவர்களே, இந்த ரமலான் மாதத்திலே அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடிய வாய்ப்பை நாம்
பயன்படுத்தி கொள்ள வேண்டும், தௌபாவை கேட்க வேண்டும். ரமலானுடைய பாதி நாட்கள் நமக்கு கடந்து விட்டது, மீதமுள்ள நாட்களை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக இறுதி 10 வரும் பொழுது அதை அதிகமாக கடைப்பொழுதில் கழிக்காமல் பள்ளிவாசலில் கழிக்கக்கூடிய வாய்ப்பை நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய வாய்ப்பை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு 4-5 நாட்கள் இருக்குது. அந்த 4-5 நாட்களுக்குள்ள யார் யார் எங்கெங்கே இஅ்திகாஃப் இருக்கலாம், இஅ்திகாஃப் இருப்பதற்கான வாய்ப்புகள் எப்படி அமைச்சு கொள்ளலாம், மனசு வச்சா முடியும். எல்லாருக்கும் வேலை இருக்கும், வேலை இல்லாதவர்கள் யாரும் இல்லை, பிஸ்னஸ் இல்லாதவர்கள் யாரும் இல்லை, குடும்பம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை. ஆனால் இதை எல்லாத்தையும் தாண்டி உள்ளத்தில் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும் என்று ஒருவருடைய உள்ளம் முடிவு செய்து விட்டதென்றால் என்ன வேலையாக இருந்துச்சுனாலும் அது அல்லாஹ் பார்த்துப்பான். அதற்கான வாய்ப்புகளை, சூழ்நிலைகளை எல்லாத்தையும் அமைத்து தருபவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். எனவே இஅ்திகாஃப் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையை நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு 4-5 நாட்கள் இருக்கிறது, அதற்கான தயாரிப்புகளை செய்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றால், இஅ்திகாஃப் 2-3 வகைப்படுது. ஒன்று இஅ்திகாஃப் சுன்னத்தை முஅக்கதா, நம்ம இருக்கக்கூடிய இஅ்திகாஃப் சுன்னத்தை முஅக்கதா. இன்னொன்று 2வது இருக்குது ஃபர்லு கிஃபாயா என்று சொல்வார்கள். ஃபர்லு கிஃபாயான்னா ஜனாசா தொழுகை மாதிரி. ஜனாசா தொழுகன்றது ஊரில் யாராவது ஒருத்தராவது தொழுதுடணும். ஒரு மஹல்லால ஒரு ஜனாசா வருதுன்னா அந்த ஜனாசாவை தொலை வைப்பதற்கு குறைந்தது ஒருவராவது இருக்க வேண்டும். ஒருவராவது தொலை வைத்து விட்டால் ஊரில் உள்ள மஹல்லால உள்ள யாருமே குற்றவாளியாக ஆக மாட்டாங்க, எல்லாருமே தப்பிச்சிடுவாங்க. ஆனால் ஒருத்தர் கூட தொலை வைக்கல, தொழுகைக்கு வரலன்ற பொழுது அந்த மஹல்லாவே குற்றவாளி. ஒருத்தர் கூட வரலன்னா மஹல்லால உள்ள எல்லாருமே குற்றவாளி. இஅ்திகாஃபுடைய சட்டத்தை சொல்லும் பொழுது அதற்கும் இதே சட்டத்தை தான் சொல்வார்கள். இஅ்திகாஃப் ஒரு மஹல்லாவிலே, ஒரு பள்ளிவாசலிலே குறைந்தது ஒருவர், நிறைய பேர் இருந்தாங்கன்னா அது அல்ஹம்துலில்லாஹ், குறைந்தது ஒருவரால் இருக்க வேண்டும். இருந்துவிட்டால் மஹல்லா தப்பித்தது, இல்லை என்றால் மஹல்லா முழுவதும் குற்றவாளிக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்று நமக்கு இஸ்லாத்தினுடைய ஹதீஸ்களின் மூலமாக நாம் பெற முடிகிறது. எனவே இஅ்திகாஃப் இருப்பதற்குரிய சூழ்நிலையை அமைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யுங்கள், பாவ மன்னிப்பை கேளுங்கள், தௌபாவுக்கான வாய்ப்புகளை அமைத்துக் கொள்ளுங்கள், இரவில் விழிப்பதற்கான வாய்ப்புகளை அமைத்துக் கொள்ளுங்கள். கடைசியாக சூழ்நிலையே இல்லை, இஅ்திகாஃப்ன்றது 10 நாள் இருக்கணும், அதுதான் சுன்னத்தை முஅக்கதா. இல்லை அது குறைஞ்சது ஒருத்தர் இருக்கணும், அது இல்லைன்னா எல்லாருமே குற்றவாளி. அது இல்லாமல் மற்றவர்கள் இஅ்திகாஃப் இருக்கவே முடியலை, ரொம்ப நெருக்கமான சூழ்நிலைன்ற பொழுது நமக்கு தெரியும் 2 நாட்கள் இருந்திருப்பார்கள், 3 நாட்கள் இருப்பார்கள், அல்லது கடைசி ஒரு 3 நாட்கள் இருப்பார்கள். இப்படி சிலர் அமைத்துக் கொள்வார்கள். இது நஃபில், இதுக்கும் அந்த 10 நாள் இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது கண்டிப்பாக ஒருத்தராச்சு இருக்கணும். இது ஒரு நஃபில். அந்த கடைசி 10 நாட்கள் நம்ம வரும் பொழுது, பள்ளிவாசலுக்குள்ளே வரும் பொழுது இஅ்திகாஃபோட நியத்தில் வந்துடுங்க. தொழுவ போகிறது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் என்றாலுமே வரும் பொழுது, பள்ளிவாசலுக்குள்ளே வரும் பொழுது இஅ்திகாஃபோட நியத்தை வச்சுட்டு வந்துடுங்க. மறுபடியும் நீங்கள் 15 நிமிஷம் கழிச்சு போனாலும் பரவாயில்ல, 20 நிமிஷம் கழிச்சு போனாலும் பரவாயில்ல, 2 நாட்கள் 3 நாட்கள் தங்கினாலும் பரவாயில்லை, ஒரு நாட்கள் ஒரே ஒரு நாள் இரவு மட்டும் தங்கினாலும் பரவாயில்லை. எனவே கடைசி 10 நாட்களை அதிகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. மீதமுள்ள நாட்களை ரமலானை நமக்கு சலாமத்தாகவும், ரமலான் மாதத்திற்கு நம்மை சலாமத்தாகவும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆரோக்கியத்தையும் சிஹத்தையும் சலாமத்தையும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.